ஒரு முறை இல்லை, 2 முறை அவர் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டுச்சு. அதுக்கெல்லாம் பயப்படலை. இன்னொரு முறை சிலர் அவர் வீட்டுக்கு கத்தியும் அறிவாளரும் எடுத்துக்கிட்டு வந்து மிரட்டினாங்க. தன் மீது கத்தி வீசினவருடைய கையை பிடிச்சு மடக்கினார் அண்ணன் ரஹ்மான் கான் அவர்கள். உடனே அவர் தலைவர் கலைஞர் அவர் வீட்டுக்கு வந்துட்டார். இதுதான் திமுக, இதுதான் தலைவர் கலைஞர். சட்டமன்றத்தில் அண்ணன் ரஹ்மான் கான் அவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்னு இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எதிர்கட்சி வரிசையில் இருந்தோம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர். அப்ப சட்டமன்றத்திற்குள்ள நின்று கழகத்தை காப்பாத்தின எம்எல்ஏக்கள்ல முக்கியமான 3 பேர் சொல்லணும்னா துரைமுருகன் அவர்கள், சுப்பு அவர்கள், ரஹ்மான் கான் அவர்கள். இன்னைக்கு அந்த வரலாறு சொல்லும். இவங்க 3 பேரையும் இடி, மின்னல், மழை அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கு. அவங்க 3 பேரை கேள்வி எழுப்புனா சட்டமன்றமே அதிரும். சட்டமன்றத்தில் அவங்களால பேச முடியாத மக்கள் மன்றத்தில் பேச சொல்லி அனுப்பி வச்சப்போ தமிழ்நாடு முழுக்க கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிச்சு. அப்போ இன்னும் சொல்லணும்னா சில ஊர்களில் இவங்க கூட்டங்களுக்கு பேச போனப்போ அரங்கத்தில் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அப்போ மக்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இவங்க பேச்சை கேட்டாங்க. நினைச்சு பார்க்கிறேன், மாநாடுகளில் பேச ரஹ்மான் கான் இருந்தாலே கூட்டம் ஆர்ப்பரிக்கும், கைத்தட்டல் விண்ணை மூட்டும். அவருடைய நடை உடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீ பார்க்கலாம், நடையே கொஞ்சம் அப்படியே பிரித்து வைத்து நடப்பார். அந்த சுருள் முடியை பார்த்தீங்கன்னா எடுத்து சுருட்டி விடுவார். முன்னாடி தலையை சீவிடுவார் 5 நிமிஷத்தில். ஆனால் சுருட்டத்துக்கு 10 நிமிஷம் ஆகும். அதை பலமுறை நானே பார்த்துருக்கிறேன். அதை பற்றி கலைஞர் ஒரு முறை சொன்னார், சட்டமன்றத்தில் உன் உடலாட, தலையாட, தலையில் உள்ள சுருள் முடியாட, அக்காட்சி கண்டு ஆளும் அரசை ஆடியதுன்னு தலைவர் கலைஞர் அவர்கள் பாராட்டினார். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு, அவருடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஃபேமஸ். அப்போ அதிமுக ஒரு விஷயத்தில் இரட்டை நிலைப்பாடு எடுத்துச்சு. எப்பவுமே அதிமுகவுக்கு இரட்டை நிலைப்பாடு என்பது சாதாரணம் தான். இதை பத்தி சட்டமன்றத்தில் பேசுற ரஹ்மான் கான் அவர்கள் என்ன சொன்னார்னா, சின்னமோ இரட்டை இல்லை, அதனால இரட்டை போக்குன்னு டபார்னு சொன்னார். இதற்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல. பல விவாதங்களுடைய மைய பொருளாக இருந்தவர் அண்ணன் ரஹ்மான் கான் அவர்கள். நேற்று நாடாளுமன்றத்தில் நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்த புலனாய்வு அமைப்புகளை வச்சு தங்களுக்கு எதிரானவங்களை பதவி நீக்கம் செய்ய ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அவர்கள், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள். இதுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம், வக்கு திருத்த சட்டம் என சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போதெல்லாம் அந்த சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்படி கடுமையாக எதிர்த்தோமோ அதே மாதிரி இந்த கருப்பு சட்டத்தையும் எதிர்ப்போம். இதையெல்லாம் அவர்கள் ஏன் செய்யறாங்க? மக்கள் பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்ப செய்யறாங்க. மக்களுடைய கவனத்தை மட்டும் திசை திருப்ப அல்ல, நாட்டையே ஜனநாயக பாதையிலிருந்து திசை திருப்புவதற்காக அதை செய்யறாங்க. வரவேற்பு ஆற்றிய தம்பி உதயநிதி சொன்ன மாதிரி இடியா பேசின ரஹ்மான் கான் தென்றலா கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் அறிந்து கொள்ள இந்த 6 புத்தகங்களையும் நீங்க எல்லோரும் வாங்கி படிக்கணும். குறிப்பா அவருடைய சட்டமன்ற உரைகளை எல்லாரும் படிக்கணும். எப்படி பேசணும், எப்படி உரைகளை தயாரிக்கணும் என்பதற்கு அவருடைய உரைகள் எல்லாம் ஒரு பாட புத்தகமாக வந்திருக்கு. ரஹ்மான் கான் போன்ற இடி முழக்கங்களாக பல உருவாகணும். அதுக்காகத்தான் என் உயிரினும் மேலான பாசறை பக்கம் போன்ற பல முன்னெடுப்புகளை இளைஞர் அணியினர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற அணியினரும் இன்னும் பல முன்னெடுப்புகள் எடுத்து கழக கொள்கை வீரர்களை உருவாக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையை விதைச்சு உழைப்பை உரமாக்கி வெற்றியை விளைவிக்கணும்.
இயக்கத்தில் எத்தனை கோடி பேரை சேர்த்தாலும் அவங்கள கொள்கை பிடிப்புள்ளவர்களாக வளர்த்தெடுக்கணும். அதுக்கு தந்தை பெரியார், புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இனமான பேராசிரியர் போன்றவர்களோட எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் கொண்டு போற மாதிரி அந்த ரஹ்மான் கானுடைய இந்த திராவிட இயக்கத்தில் சிந்தனைகளையும் மக்களையும் கொண்டு போய் சேர்க்கணும். வெற்றியை நோக்கி நடைபோடும் படைக்கு தேவையான படைக்கலனா இந்த நூல்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் தம்பி சுபேர்கான் அவர்கள். அவருடைய மறைவுக்கு பிறகுதான் சுபேர்கானோடு நான் நெருங்கி படக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, நிச்சயமா இவர் ரஹ்மான் கான் வழியை பின்பற்றுவார், அவர் வழியில் நடைபெறுவார். அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை இன்றைக்கு சிறப்பான வகையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே அவரை மீண்டும் வாழ்த்தி உறுதியோடு சொல்றேன், சிறுபான்மை மக்களுக்கு திமுக இருப்பது போல எப்போதும் துணை நிற்கும் என்ற அந்த நிலையை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, திமுக இருப்பது உங்களுக்காகத்தான், இந்த சமுதாயத்திற்காகத்தான், குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்து மக்களுக்கு என்றைக்கு துணை நிற்கும் என்று கூறி, வாழ்க ரஹ்மான் கானுடைய புகழ், வெல்க சுபேர்கானுடைய பணி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.